ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு ட்ராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போது நமக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம்ஸ் வந்துட்டு நமக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. கரெக்டாக 5th of December நமக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. 5th இருக்குது, 12th 13th 3 daysல இருக்குது. உங்களோடது எப்போ வேணால் இருக்கலாம். பட் நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் உங்களோட எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும், ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கையில் என்னென்ன வச்சுக்கணும், எதெல்லாம் அலவுடு எதெல்லாம் நாட் அலவுடு. சில நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு சின்ன அதுவே ஒரு பதட்டமாகவே இருக்கும், ஐயோ நான் கரெக்டாக எடுத்துருக்கேன் எடுக்கலையா. ஸோ அது பற்றின வீடியோ தான், எக்ஸ்க்ளூசிவாக அது பற்றின வீடியோ தான் இது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், ஓகே. ஸோ நீங்கள் என்னென்ன எடுத்துக்கணும் அந்த இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்களா இல்லைன்னா கூட தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த வாட்டி நீங்கள் போன வாட்டி அட்டன் பண்ண மாதிரி இருக்காது. ஏன்னா இது கோவிட் டைம், கொரோனா டைம் அப்படிங்கிறனால இது எக்ஸ்க்ளூசிவாக, இது டோட்டலாகவே வேற ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன், ஓகே. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் அட்மிட் கார்டு இருக்கும்ல, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த அட்மிட் கார்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு 2 copies வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த அட்மிட் கார்டை எடுத்து வச்சுட்டு, அந்த அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸு, உங்கள் எக்ஸாமினேஷன் வென்யூ அதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி வந்துட்டு உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுவும் தனியாக இருக்கும். பட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. மெயினாக உங்களோட அந்த கால் லெட்டரில் உங்களோட நேமு, எக்ஸாமினேஷன் வென்யூலாம் இருக்கும்ல, அந்த ஷீட் தான் தேவை. அதுக்கு அடுத்த ஷீட்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதை தாண்டி இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து உங்களோட ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப். உங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப், எந்த ப்ரூஃப் வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? உங்களோட டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், ஆதார் கார்டாக இருக்கலாம், பாஸ்புக் இருந்துச்சுன்னா பேன் கார்டு, என்ன வேணாக்கலாம்னா உங்களோட ஃபோட்டோ அதில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ, ஆரல்ஸ் அந்த கால் லெட்டர் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, அந்த பிரிண்ட் அவுட்டில் இருக்கிற உங்களோட நேம் இருக்கும்ல, அந்த நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட நேமே எடுத்துக்கோங்களேன். என்னோட நேம் இப்போ அக்ஷயா அப்படின்னு இருக்குன்னா, அக்ஷயா வி அப்படின்னு இருக்குன்னா, அதே மாதிரி என்னோட ஐடி கார்ட்லையும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடதுல அக்ஷயா வின்னு இருக்காரு, என்னோட அந்த ஐடி கார்டில் வந்து அக்ஷயா, அந்த வியும் ஃபுல் ஃபார்ம் வந்து என்னோட அப்பா நேமும் ஃபுல் அக்ஷயா விவேகானந்தன் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கிளாஷ் வரும். உங்களுக்கு எக்ஸாக்டாக இப்போ அக்ஷயா உங்களோட நேம் என்னவோ, இனிஷியல் என்னவோ, அதே மாதிரியே நேம், அதே மாதிரி இனிஷியலோடு இருக்கிற ஐடி கார்டை எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஒரிஜினலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகணும். ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம். உங்களுடைய அந்த அட்மிட் கார்டோடைய பிரிண்ட் அவுட் ஒரு 2 or 3 எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 வந்து நீங்கள் உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா வேணால் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட் மேக்ஸிமம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு ஒரு இதுக்காக நீங்கள் ஒரு 3 எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ ஐடி, உங்களோட எந்த இதுக்கு இப்போ பேன் கார்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 இது வந்து நீங்கள் உள்ளே கொடுக்குற மாதிரியே இருக்கும். அதனால் 2 கார்டு கண்டிப்பாக மஸ்ட். ஓகேங்களா? சரி, 2 ஜெராக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அதை தாண்டி இப்போ ஸ்க்ரைப் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரைப் ஃபார்மு அதெல்லாமே நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இதான் லைக் உங்களோட ஃபோன் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபோனில் ஆரோக்கிய சேட்டு ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இந்த கொரோனா சிம்டம்ஸ் எதுவும் இல்லை, உங்களுக்கு எதுவும் ரிஸ்க் ஃபேக்டர் எதுவும் இல்லைங்கிற மாதிரி அதில் ஆப்வியஸாக நீங்கள் போய் அதில் சில டீட்டெயில்ஸ் கேட்கும். இல்லைன்னொன்னே உங்களுக்கு நோ ரிஸ்க் அது எல்லாமே அதில் டிஸ்பிளே பண்ணிவிடும். நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, உங்களோட எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த ஆப்பை காமிச்சு உங்களுக்கு எதுவும் ரிஸ்க் இல்லைன்னு காமிச்சா தான் உங்களுக்கு உள்ளே விடுவாங்க. ஸோ மெயினாக ஆரோக்கிய சேட்டு ஆப் வந்து உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இல்லை என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஐபிபிஎஸ் இதிலே வந்துட்டு அவங்க ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் சம் ரிலேட்டட் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கணும். அதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போங்க, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட இதில் எக்ஸாமினேஷன் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 9 o'clock அப்படிங்கிறது உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம்னு போட்டுருக்காங்கன்னா அதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி இருக்கிற மாதிரி பாருங்கள். பட் உங்களுக்கு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டிங் டைம் போட்டுருக்காங்களோ அதுலேருந்து ஒரு 1 hour கழிச்சு தான் உங்களோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆரோக்கிய சேட் ஆப்பை காமிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆரோக்கிய சேட் ஆப்பை காமிச்சதுக்கப்புறம் உங்களோட டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. அதுவும் சம்திங் 99.2க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் தான் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா கொரோனா டைம் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து மிச்சவங்களுக்கு வந்துச்சுன்னா ஐபிபிஎஸ்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க.
ஸோ ஃபீவர் இருக்காங்கிறத செக் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் போயிட்டு நீங்கள் கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது தான் உங்களுடைய கால் லெட்டர் பிரிண்ட் அவுட் இருக்குல்ல, அந்த அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் ப்ளஸ் உங்களுடைய அந்த ஐடி ப்ரூஃப், ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃபோடைய பிரிண்ட் அவுட் ரெண்டையும் நீங்கள் ஸ்டாப்லர் பின் பண்ணி வீட்டிலேருந்தே ஒரே ஒரு ஐடி ப்ரூஃபு உடைய ஜெராக்ஸு ப்ளஸ் ஒரே ஒரு அட்மிட் கார்டுடைய இது லைக் அந்த என்ன சொல்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டை விட்டுருங்க. அது இல்லாமல் அது ரெண்டையும் சேர்த்து அட்மிட் கார்டையும் இதையும் சேர்த்து ஒரு ஸ்டாப்லர் பின்னு போட்டு வச்சுக்கோங்க. கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்கள் அதை போய் நீங்கள் முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு அவங்க இது இருப்பாங்க, அவங்க உங்கள் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த பின் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல உங்கள் அட்மிட் கார்டையும் தென் அவங்களோட ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் ரெண்டையுமே வந்து கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் அவங்க அந்த டீட்டெயில்ஸ் உங்களோட நேமும் அந்த ஐடி கார்டில் இருக்கிற நேமும் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணி விட்டுருவாங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஒரிஜினல் ஐடி கார்டையும் காமிக்கணும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரிஜினல் ஐடி கார்டை வச்சுக்கோங்க. என்ன ஜெராக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதோட ஒரிஜினல் கண்டிப்பாக கையில் இருக்க வேண்டும். ஓகேங்களா? அண்ட் தென் என்னென்ன ஐடி ப்ரூஃப்லாம் அலௌட் அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த இதெல்லாம் ஒன் டைம் இப்போ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் அலௌடு. இன்னொன்று ரொம்ப முக்கியம், ரேஷன் கார்டு கண்டிப்பாகவே அலௌடு இல்லை. ஓகேங்களா? ரேஷன் கார்டு அலௌட் இல்லை. தென் லேர்னர்ஸ் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் அலௌடு ஃப்ரெண்ட்ஸ். பட் லேர்னர்ஸ் லைசன்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ணிங்க. பட் டிரைவிங் லைசன்ஸ் அலௌடு, அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எடுத்துக்காதீங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பட் யூஸ்வலாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்ட் பண்ணிங்கன்னா நிறைய லேபாக இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் இருக்கணும்ல. ஸோ எல்லாமே லேப் எல்லாமே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்க அது தெரியலன்னு சொல்லாதீங்க, இது வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஓகேங்களா? அதுக்கு தான் திரும்ப சொல்றது மார்க் டெஸ்ட் நிறைய எடுங்க. ஏன்னா உங்களோட பென்னு பேப்பர்ல இருக்கிற மாதிரி கொஸ்டினை பார்த்து நீங்க எழுதுற மாதிரிலாம் இருக்காது. ஆன்லைன்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல தான் கொஸ்டின் தெரியும், நீங்க அப்படி பார்த்து டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலா எப்படி இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட நேமு, உங்களோட அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதை வச்சு உங்களோட லேப், நீங்கள் எந்த லேப் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எப்போவுமே அந்த பேஸ்ட் பண்ணியிருக்கிற இடத்த சுற்றி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே தான் சுற்றி நிற்பாங்க. கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எதுவும் பேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களே. நீங்கள் கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறீங்கல்ல, போகும்போது நான் சொன்னேன்ல இந்த மாதிரி உங்கள் ஐடி ப்ரூஃப்லாம் காமிக்கும் போதே உங்களுக்கு எந்த லேபு, உங்கள் சீட் நம்பர் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ நான் டேரெக்டாக அந்த லேப் எப்படி போகணும் அதுக்கான வே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்களும் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அது எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ லேபில் போய் நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிஸ்டமில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போய்க்கலாம். கரெக்டாக உங்களோட எக்ஸாமினேஷன் டைம் எப்போவோ அந்த டைமில் மட்டும்தான் உங்களால் உள்ளே போக முடியும். ஓகேங்களா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மிச்சப்படி நீங்கள் லாகின் பண்ணி கூட என்டர் பண்ணி எல்லாமே வச்சுக்கலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்ஸ் அவங்க எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்றாப்புல உள்ள என்டர் பண்ணி நெக்ஸ்ட் போய் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னல் ஷீட்ஸ், அதாவது உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் தானே, பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷீட்ஸ் வேணும்ல, அதுக்கான அடிஷ்னல் ஷீட் அந்த பேப்பர் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ ஆக்சுவலாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அடிஷ்னலாக வேறு எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். உங்களோட சிஸ்டம் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஷீட்ஸ் எல்லாமே வச்சுருப்போம். அடிஷ்னலாக கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்லி அந்தளவுக்கு அடிஷ்னல் ஷீட்டுக்கெலாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாங்கிற அளவுக்குலாம் எனக்கு தெரியல. பட் இஃப் சப்போஸ் உங்களுக்கு அந்த அடிஷனல் ஷீட்குள்ளே முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பட் மேக்ஸிமம் அவங்க கொடுத்துருக்கிற ஷீட்ஸ்லேயே உங்களோட கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் முடிக்கிறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அவ்வளோதான் அடிஷனல் ஷீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதான் ஷீட் அப்படின்னா இந்த மாதிரி காலமாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே கால்குலேஷனை முடிக்க பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு அந்த ஸ்பேஸும் கம்மியாகும். புரியுதுங்களா? அந்த டைமில் போயிட்டு இதுக்குன்னு ஒரு டென்ஷன் ஆக வேண்டாம். அந்த மாதிரி காலமாக டிவைட் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் இந்த அடிஷனல் ஷீட்லேயும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் எழுத சொல்லுவாங்க. இந்த அடிஷனல் ஷீட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஐடி கார்டு ஜெராக்ஸ் வச்சிருப்பீங்களா, 2 ஐடி கார்டு ஜெராக்ஸ் சொன்னல, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த அட்மிட் கார்டும் ஐடி கார்டு ஜெராக்ஸ் அதோட பிரிண்ட் அவுட்டு இந்த ஜெராக்ஸையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரன்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போவே கொடுத்துருவீங்க. நெக்ஸ்ட் ஜெராக்ஸ் வந்துட்டு இந்த அடிஷ்னல் இந்த ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அந்த ஷீட், அந்த ஷீட்டு ப்ளஸ் ஒரு ஐடி கார்டு ஜெராக்ஸையும் சேர்த்து நீங்கள் லேப் விட்டு வெளில போகும்போது ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டு வந்துடணும். எதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது. ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்ச் போட்டுருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில பேசிக் ரூல்ஸ் இருக்குது. கோவிட் டைம்னால அதுக்காக என்ன ரூல்ஸ் அப்படின்னா மெயினாக நீங்கள் மாஸ்க் போட்டுக்கணும். இல்லைன்னா உள்ளே கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. மாஸ்க்கும் N95 மாஸ்க் தான் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட N95 மாஸ்க் இல்லைன்னா வாங்கிக்கோங்க. 200 ரூபாக்குள்ள
ஹால்குள்ளே தான் எல்லா மாஸ்க்குமே இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க, உங்களுக்காக தான் அது. ஓகேங்களா? N95 மாஸ்க் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. க்ளவுஸ் வந்து கம்பல்சரிங்கிற மாதிரி அவங்க இன்னும் சொல்லலை, பட் க்ளவுஸும் போட்டுக்கணுங்கிற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளவுஸும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ N95 மாஸ்க்கு, க்ளவுஸு, நெக்ஸ்ட் ஒரு குட்டி சானிடைசர் 50 ml சானிடைசர், இதுவும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே அலோவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் வாட்டர் பாட்டில். இதுவும் போன வருஷம் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போன வருஷம் இந்த எக்ஸாமினேஷன் ஹாலுக்கும் அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தான். முன்னாடி வந்து வாட்டர் பாட்டிலே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டில், உங்களுக்கு அதில் ஸ்டிக்கர்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேப்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாட்டர் கேன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? வாட்டர் கேன் வச்சு நீங்கள் அதில் தண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ நிறைய பேர் போய் அந்த வாட்டர் கேனை தண்ணி பிடிக்கிறதுக்காக கையை டச் பண்ணி அதனால பாஸ் ஆகிடக்கூடாது, கொரோனா பாஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் உங்களோட அங்கே தண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. தண்ணிலாம் எனக்கு தேவைக்கூடாது, எக்ஸாமை முடிச்சா போதும்லாம் யோசிக்காதீங்க. அந்த டைமில் டென்ஷனில் தண்ணி குடிக்கிறதே ரொம்ப ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஸோ சின்ன ஒரு வாட்டர் பாட்டிலும் கையில் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், எதுவும் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலாக இருந்தால் போதும். ஓகேங்களா? கலராலாம் இருக்கலாம், பட் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா? அதை தாண்டி பெண்ணு தயவுசெய்து எடுத்துக்கோங்க. பெண் இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருக்கிறதுல அவங்க கால்குலேஷன் பாட்டு போடணுன்னா பெண் இருந்தால் தானே முடியும். ஸோ ஒரு சிம்பிள் பெண்ணும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பெண்ணெல்லாம் மறந்துட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் கேட்டிங்கன்னா பெண்ணெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பெண்ணையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. அவ்வளோதான். வாட்ச்சு, வேறு ஏதாவது கால்குலேட்டர், பிளாப்லா எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக, மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஹால்ஸில் இப்போ கேர்ள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளிப் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கிளிப் இருந்துச்சுன்னா கிளிப்பை வச்சுட்டு தான் போக சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒன்று தலையை பின்னி போட்டுட்டு போங்க, ஒரு லூஸ் ஹேரில் தான் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட செல்ஃபோனை வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே அந்த இடத்துல வச்சுட்டு போக சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு டோக்கனோ சம்திங் ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மொபைலையும் எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது, மொபைலையும் நீங்கள் வெளியில் வச்சுட்டு போயிடணும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ப்ரொசீஜர் அப்படிங்கிறது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னா இப்போ இந்த கொரோனா டைம் அப்படிங்கிறனால N95 மாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆரோக்கிய சேட்டு ஆப், ஆரோக்கிய சேட்டு ஆப்பை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி உங்களோட பேரில் அதில் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது ரெண்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. அதை தாண்டி உங்களோட கால் லெட்டர் ஆர் அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அதோடைய பிரிண்ட் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அதை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் உங்கள் கையில் வச்சுக்கணும். நீங்கள் லேபுக்கு போகும்போதும் அது ஐடி ப்ரூஃபாக கையில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரிஜினலும் வச்சுக்கணும், அதோடைய ஜெராக்ஸ் வந்து 2 காப்பி. ஓகேங்களா? 2 காப்பீஸ் மஸ்ட். ஓகேங்களா? 2 காப்பீஸ் வந்து மஸ்ட், 2 காப்பீஸ் மஸ்ட் ஆஃப் எதுனா ஐடி ப்ரூஃப். அந்த ஐடி ப்ரூஃபில் உங்களுடைய பேர் அதே தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, உங்கள் ஹஸ்பண்ட் பேரை பின்னாடி சேர்த்துருக்கீங்க, அப்போ உங்களுக்கு அந்த ஐடி கார்டில் இருக்கிற நேம் உங்கள் அப்பா பேர் இருக்குன்னா அதெல்லாம் ப்ராப்ளம் தான் ஆகும். அந்த மாதிரி டைமில் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. இல்லை உங்களோட பர்சன்ஸ் நியூமராலஜி படி டக்குன்னு நேமை மாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபாக தயவுசெய்து எடுத்துப்போனா நேம் ப்ரூஃப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு எந்த ப்ரூஃப்மே உங்களுக்கு செக் பண்ண மாட்டாங்க. ஏஜ் ப்ரூஃபா, அந்த ப்ரூஃபா, இந்த ப்ரூஃபா, எந்த ப்ரூஃபையும் செக் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஓபிசியா, க்ரீமி லேயரா, பர்சனல் டிசேபிள்டா, அதுக்கான ப்ரூஃபா எதுவுமே கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்கிரைப் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்கிரைப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரைப் ஃபார்மும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து அதை அவைல் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஸ்கிரைப் ஃபார்ம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒரிஜினல் ஐடி கார்டு 2 ஜெராக்ஸ், அதில் 2 ஜெராக்ஸ் காப்பீஸ். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 கண்டிப்பாகவே முக்கியம். ஏன்னா ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில், ஒன்று லேப் விட்டு போகும்போது நீங்கள் வச்சுட்டு போகணும். அப்புறம் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபையும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க. க்ளவுஸும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. க்ளவுஸும் கண்டிப்பாக வேணும்னு தான் எழுதியிருக்காங்க. ஸோ நான் க்ளவுஸும் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இன்னொன்று முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வந்துட்டு மார்க் டெஸ்ட் இப்போ அட்டன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா, N95 மாஸ்க்கை போட்டு ஒரு டெஸ்ட்டை எழுதி பார்த்துருங்க. நான் மாஸ்க்கை போட்டுனே எனக்கு ஒன்றுமே புரியல, டெஸ்ட்டை போட்டு விட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் மேலே தான் தப்பு. ஓகேங்களா? ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு உங்களுக்கு எந்த டைம் இருக்கோ அந்த டைமில் உட்காந்து ஒரு மார்க் டெஸ்ட் எடுங்க. ஆன்லைனில் இவ்வளோ தான் நீங்கள் கொஸ்டினை நோட்டில் எழுதிலாம் கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களோட டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்காது, ஆன்லைன் டெஸ்ட். கால்குலேஷன் மட்டும் போடுறது தான். உங்களுக்கு ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் இந்த மாதிரி காலம் ஏன்னா அடிஷ்னல் ஷீட் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் போட்டிருக்காங்க. பட் ஃபைனலாக தீர்ந்து போச்சுன்னா தைரியமாக எந்திரிச்சு கேளுங்க, மேக்ஸிமம் கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஷீட் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி காலமாக டிவைட் பண்ணி அதுக்குள்ளே கால்குலேஷனை போடுறதுக்கு எல்லாமே
கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க ஓகேங்களா. மற்றபடி ரொம்ப கூலாக போங்க, பயப்படுறதுக்கு எதுக்கு ஒன்றுமே இல்லை. கோவிட் டைமுங்கிறனால ஆக்சுவலாக இப்போ கொரோனா போயிடுச்சு, கம்மியாக தான் இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. பட் அதையும் தாண்டி நம்மளோட கேர்ஃபுல், நம்ம கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிட்டு லைக் இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறிங்கன்னா தேவையில்லாமல் இந்த ஸ்டெப்ஸோட ஹேண்டில் எல்லாம் பிடிச்சிட்டு ஏறாதீங்க. ஏன்னா நம்மளை மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை நம்பி தான் இருக்காங்க, அவங்களும் ஒரு பயத்தோடு தான் உங்களை அமுச்சு வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிடிக்காம ஏறுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கூடி நின்று பேசுறது அது கொள்றதெல்லாம் மேக்ஸிமம் தள்ளி நின்று பேசிக்கோங்க, பேசவே வேண்டாம்னா சொல்ல, தள்ளி நின்று பேசிக்கோங்க. அந்த மாதிரி சிலதெல்லாம் நீங்கள் உங்களுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் நாட்டுக்காகவும் தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சில சிம்பிள் ட்ரிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்கு இது இவ்வளோ சீக்கிரம் போட்டேன், அதான் எனக்கு ஃப்ரைடே இந்த வீடியோ போட்டிருக்க வேண்டியதானே மேடம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு. ஏன்னா அப்படின்னா இது எல்லாமே இப்போயே பண்ணுவீங்க, லாஸ்ட் மினிட்ல. ஏன்னா இப்போ வந்துட்டு புயல் இருக்குங்கிறாங்க, அது இருக்குங்கிறாங்க, அந்த டைமில் ஜெராக்ஸ் கடையை மூடிட்டான் அதுனா உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன். ஸோ நாளைக்கே போயிட்டு தேர்ஸ்டே போயிட்டு இது எல்லாமே இந்த கால் லெட்டர் பிரிண்ட் அவுட்டு இதுவுமே 2 காப்பி வச்சுக்கோங்க ஓகேங்களா, 2 காப்பீஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் 2 காப்பி எடுத்துக்கோங்க, இதெல்லாம் 2 காப்பி மஸ்ட். நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி கூட வச்சுக்கோங்க. ஒரிஜினல் ஐடி கார்டு உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்காங்கிற செக் பண்ணி இது எல்லாமே எடுத்து ஒரு ஃபைலில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைல்லாம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் சொல்கிறோம் ஓகேங்களா. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பேக்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் லாக்கர் அந்த இதில் ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுதான். ஸோ இதெல்லாம் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கிய சேட்டு ஆப் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாதவங்களுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க அதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. மற்றபடி நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரிலாக்ஸாக போங்க, ஒன்றுமே கிடையாது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தால் நல்லா பண்ண முடியும். NNFA மாஸ்க் போட்டு மார்க் டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க ஓகேங்களா. அந்த டைமில் எனக்கு சஃபகேட்டிங்காக இருந்துச்சுன்னா சொல்லாதீங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வெளியே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். பேங்க் எக்ஸாம்ஸ் போகிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகேங்களா. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு நம்ம என்னென்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் பசில்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு 1 or 2 டேஸில் இதெல்லாம் போடுங்க மேம், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ப்ளீஸ் போடுங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், தேங்க்யூ.